வணக்கம். இன்னைக்கு கோல்டு சில்வர் க்ரூட் ஆயிலுடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு டெக்னிக்கல் டிஸ்கஷன் கிளாஸ், ஓகேங்களா? இது வந்து பிகினருக்கான கிளாஸ் ஃபர்ஸ்ட் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இருந்தீங்கன்னா இந்த மீட்டுக்கு அட்டெண்ட் பண்ண வேணாம். மதியம் 4லேருந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் நடக்கும். இதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னா, வாட்ஸ்அப்ல உங்களுடைய பேர் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கோ இல்லையோ உங்க நேம் அண்ட் உங்களுடைய இடம் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈரோடு, சென்னை, கோயம்புத்தூர் அப்படிங்கிறத உங்க நேமோட சேர்த்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். என்னுடைய நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பர் 2க்குமே எதுக்கு வேணாலும் அனுப்பலாம். உங்க பேர் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். வந்துட்டால் கரெக்டா இதுல ஒரு 50 பேர் மட்டும்தான் நம்ம கிளாஸ் பண்ண போறோம். அதுக்கு மேல ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நாங்க வந்து நெக்ஸ்ட் மீட்ல தான் கொடுக்க போறோம். இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிகினரா இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கேன். எனக்கு ஓரளவு டெக்னிக்கல்ஸ் தெரியுங்கிறவங்க இந்த கிளாஸை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்கான ஸ்பேஸை நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் DXY பார்த்துடலாம். ஸோ DXY பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இப்போ வந்து நின்றுட்டு இருக்குங்க. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ், ஈவினிங் நியூஸ்ல பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. நமக்கு மெயினாக வந்து கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்து 102.70 வரைக்கும் அல்லது 80 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வந்து சப்போர்ட் எடுத்தா அடுத்த வாரம் நமக்கு கண்டிப்பா மார்க்கெட் மேலே போறதுக்கான சோர்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ DXY பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் ஃபால் ஆகும், திருப்பி மேலே போகும். ஸோ இந்த ஃபால் ஒரு இடத்துல நமக்கு சப்போர்ட் கிரியேட் ஆகுதா, நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகுதான்னு தான் பார்க்கணும். இந்த செல்லை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இங்க ஒரு பிளாக் இருக்கு, அதனால மார்க்கெட் பெருசாக்கலாமா? இல்லை, இன்னும் இதுக்கு மேலே மார்க்கெட் போக வேண்டிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால இந்த இடத்துல லைட்டா ஒரு செல் பாயிண்ட் ப்ரெஷர் மாதிரி காட்டிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல வந்து மார்க்கெட் வந்து அது சேம் ட்ரையாங்கிள் ஃபேஸ்ல தான் இருக்கு. ப்ரைஸ் வந்து 76க்கு மேலே தான். கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருந்தார் சீனிவாசன் சார். 76க்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும். 86 வரைக்கும் ஒரு சான்ஸ் உண்டு. அட்லீஸ்ட் 82 வரைக்குமாவது மார்க்கெட் மூவ் ஆகும். 86 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. அதை தாண்டியும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த மார்க்கெட்டுடைய டீப் கரெக்ஷன் மேலே ஏறி டீப் கரெக்ட் ஆனதுனால ஒரு பாட்டம்ல ஒரு 3 டிரைவ் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஸோ இது பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து மேலே போகும். பட் 76க்கு மேலே க்ளோஸ் பண்ணி புல் பேக் வரும்போது பை எடுக்கலாம். ஆல்ரெடி பையில் இருக்கிறவங்க அல்லது செல்ல இருக்கிறேன், மேலே இப்போ மேலேயே நான் செல்லு பை அடித்தேன், மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க, அது கண்டிப்பாக கவர் ஆகும். கவர் ஆர்டரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இப்போ ஸ்வீப்க்கு அப்புறம் மார்க்கெட் இப்போ மேலே போக போகுது. மேலே எதிர்பார்க்கும்போது 23.20 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேலே போகும். அதை பிரேக் பண்ணும். 24 அல்லது எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்வீப் பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 23.6 அப்படிங்கிற லெவல்ல திரும்பும். நான் செல் அடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்த தான் சூஸ் பண்ணுவேன், இங்கெல்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த இடம் ஒரு நல்ல இடம். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் DXYக்கு கீழே இறங்கும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அவன் வருவான். அவன் அங்கே 102.70க்கு போவான், சப்போர்ட்டுக்கு போவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே கனெக்ட் ஆகும் மார்க்கெட்டில், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகுங்க. கிட்டத்தட்ட நேற்று சொன்ன பாயிண்டே தான். ஓகேங்களா? 30 வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம், 30 வந்துருச்சு. இப்போ 37 ஆர் 47, 47 பெஸ்ட் லெவல். 37 எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஹைக் மேலே அப்படி போயிட்டு எப்போ வேணாலும், ஸோ அதை தான் நம்ம 37 எதிர்பார்க்குறோம். 47 ஒரு பெஸ்ட் லெவல். இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். அப்போ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்க்கு கோல்டு மேலே தான் போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்பும்போது செல் அடித்தோம் அப்படின்னோம்னா பெரிய டார்கெட்டாக நமக்கு இருக்கும். மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பெரிய டார்கெட்டாக இருக்கும். அந்த சேனலை வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். 47 வந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இருக்கக்கூடிய இந்த 47 இந்த டாப் போனீங்கன்னா 47, 48 வரும். அப்போ இந்த இடத்த சேனலுடைய டாப்பில் வரும்போது தாராளமாக செல் அடித்தோம்னா கீழே வந்து நமக்கு 1980 வரைக்கும் மார்க்கெட் கீழே போக சான்சஸ் இருக்கும். அதனால இந்த டாப்ல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு மீட்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க வேணாம்.
ஒரு பிகினர் லெவல்ல இருக்கிறவங்க வாங்க. சும்மா ஒரு ஜஸ்ட் எ டிஸ்கஷன். நீங்க கேட்கிற அந்த டெக்னிக்கலா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அது எப்படி பண்ணுவோம்? அது வந்து நாங்க பிளான் பண்ணல. இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க போறோம்னு நாங்க பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆ ஸோ உங்களுடைய கேள்விகள பேஸ் பண்ணி அது ரொம்ப டெக்னிக்கலா போயி ஒரு ஒரு ஆர்டர் பிளாக் மாரி கேட்கறாங்கன்னா, அது சொல்ல மாட்டோம். ஒரு பேசிக்கா எனக்கு வந்து இந்த ஸ்விங்ஸ்ல பிரச்சனை இருக்கு. இந்த கேண்டில்ல ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாரி இருக்கக்கூடியத எது நமக்கு நெறைய பேத்துடைய கேள்விகளா இருக்கோ, அந்த சப்ஜெக்ட்ட அப்படியே ராவா எடுக்க போறோம். நாங்க எதுவும் பிரிப்பேர் பண்ணல. கேள்வி உங்களுது. அதுக்கான பதில் மட்டும் தான் எங்களுதாக இருக்க போது. ஸோ இந்த மீட்டுக்கு கலந்துக்கணும். நம்ம இப்பதான் டெக்னிக்கல் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரும், உங்களுடைய ஊரும் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். நாளைக்கு மதியம் 2 மணிக்கு லிங்க் அனுப்புவோம். 4 மணிக்கு மீட்டிங் இருக்கு. வாங்க அங்க சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.